குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருள் அமுதம் 6th சாப்டர் தெய்வ நம்பிக்கை நேற்றைய தொடர்ச்சி. தாம் 15 ஏக்கர் நிலத்தை எட்டி பார்க்காதவர் தானே பெரும் விளைச்சல் வரும் என்று சொல்வதும், ரூபாய் 650 சம்பளம் உள்ளவர் தம் நம்பிக்கையால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறேன் என்று பறைசாற்றி 30,000 3 வட்டிக்கு கடன் வாங்கி ஊதாரி செலவு செய்பவரும், பிஎஸ்சி 3rd கிளாஸ் பாஸ் செய்துவிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போவதாக திட்டமிடுபவரும், 40 மாணவருக்குள்ள பள்ளியில் ஒவ்வொரு வருஷமும் 28 ரேங்க் வாங்கியவர் பிஏ 2ஆம் முறை பாஸ் செய்து ஐஏஎஸ் நிச்சயமாக கிடைக்கும் என்று உறுதியாக நம்புபவரும், சாப்பாட்டிற்கு எந்த வருமானமும் இல்லாத குடும்பத்தில் 8 வயது பையனை ராஜீவ் படித்த டெஹ்ராடூன் மிலிட்ரி காலேஜில் சேர்க்க பிரம்ம பிரயத்தனப்படுபவரும் நம்பிக்கையுடர்களில் சேர்ந்தவரில்லை. அவர்களிடம் காணப்படுவது ஆசை, சொல்லப்போனால் பேராசை, அதிலும் அறிவுக்கு பொருத்தமில்லாத அர்த்தமற்ற பேராசை. அவர்களை தான் இக்கட்டுரையை விமர்சிக்க விரும்பவில்லை. அவர்களுடைய நிலை வேறு, நம்பிக்கையுடையவர்கள் நிலை வேறு. நம்பிக்கையுடன் ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்ளும் முன் அந்த காரியத்தில் நம்மால் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நம் திறன் முழுவதையும் செலுத்தி நம் திறமையை பூர்த்தி செய்துவிட வேண்டும். காரியத்திற்கு தேவையானவற்றில் 1/4 பங்கை நம் திறமையால் பூர்த்தி அடையுமானால் அந்த 1/4 பங்கை பூரணமாக நாம் செய்து முடிக்க வேண்டும். அதாவது நம்மால் முடிந்தவை அனைத்தையும் சொச்சமில்லாமல் செய்துவிட வேண்டும். அதன் பிறகே பிரார்த்தனை எழுகிறது. பிரார்த்தனைக்குரியதே நம்பிக்கை. தம்மால் செய்ய முடிந்ததை பாக்கியாக வைத்தவர்களை நம் பட்டியலில் சேர்க்கவில்லை. மதர் பிகின்ஸ் where man ends. நம் திறமை முடியுமிடத்தில் அன்னை ஆரம்பிக்கின்றார்கள்.